பெற்ற என் அன்பு தாய்மார்களுக்கும் கற்றுணர்ந்த சான்றோர்களுக்கும் என் 1000 கோடி நமஸ்காரம் தன்னுடைய பொற்பாத கமல்களை சமர்ப்பிக்கின்றேன். நன்றி, வணக்கம். எனக்கு பொன்னாடை அறிவித்து புகழ் மாலை சூட்டிய விழா கமிட்டியார்களுக்கும் இந்த அயப்பாக்கம் கஷேத்திரத்தின் கிராமவாசிகளுக்கு என் நன்றி, நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் ஆளுகின்ற நாடு சிற்றரசன் சாபாபரியிலே என் அருமை மனைவி பத்மஸ்ரீ, என் அருமை மகன் ஆசி மகன், ஒரே மகன், வெற்றி என்ற 3 எழுத்துக்கு வித்தாக விளங்கக்கூடிய என் அருமை மகன் சத்யவான் மணிப்புறமான மாவனோடு சென்றிருக்கிறார். என்னவென்றே தெரியவில்லை. இன்று அதிகாலை முதல் இடது மார்பும் இடது கண்ணும் துடித்துக் கொண்டே இருக்கின்றன. அப்படி என்றால் ஆபத்திற்கு அறிகுறி என்று சொல்வார்களே. எல்லாம் வல்ல கலியுக காவல் தெய்வம் கந்தபெருமானை வழிபட்டு பிறகு காரியத்தை பார்க்கலாம். காவலுக்கு வேல் உண்டு, ஆடலுக்கு மயில் உண்டு, கோவிலுக்கு பொருள் என்னடா வடபழனி முருகா குமரா, நீ இருக்கும் இடம் தானடா. காவலுக்கு பேர் உண்டு, ஆடலுக்கு மயில் உண்டு, கோவிலுக்கு பொருள் என்னடா குமரா, நீ இருக்கும் இடம் தானடா.
கலிங்க தேசத்து மன்னன் கலிங்கேது நமது நாட்டின் மீது படையெடுத்து கொண்டு வருகின்றார். கலிங்க தேசத்து மன்னன் கலிங்கேது இரவோடு இரவாக படைகள் வருகிறார். ஆமாம், வாருங்கள். தாமதிக்க வேண்டாம் சோமாரி, அதோ தாமதிக்க வேண்டாம். அதோ சுரங்கப்பாதையின் வழியாக சென்று மணிப்புறம் சென்றிருக்கும் எனது அருமை மகன் சத்தியவானை உடனடியாக அடிக்கலாம். அதாவது கலிங்க தேசத்தை கைப்பற்றி விட்டோம். ஆனால் மக்களை எல்லாம் கவர்ந்து விட்டோம். ஆனால் அந்த சிவகட்சியில் எங்க இருக்கிறார் என்று தெரியவில்லை. சென்று சீக்கிரம் எடுத்து வாருங்கள். வர வேண்டும், வர வேண்டும். கலிங்க தேசத்தின் பேரரசு கஜகேடு மன்னன் அவர்களே, தங்கள் வரவு நல்வரவாகட்டும். உன்னுடைய வரவேற்பை ஏற்பதற்காக நான் வரவில்லை. உனக்கு தெரிகிறதா? இந்த இரவு நேரத்திலே, இந்த அணுவின் நேரத்திலே இரவோடு இரவாக வந்து உன்னுடைய கொடி இறக்கி விட்டு எங்களுடைய கொடி ஏற்றி உன் நாட்டு மக்கள் எல்லாம் கைப்பற்றி விட்டோம், சிறைபிடித்து விட்டோம். என்ன காரணம் என்பது உனக்கு தெரிகிறதா? என்று உன்னை உபசரித்து வரவேற்றேன். படையுடன் வந்த நோக்கத்தை பார்த்தால் விவகாரத்துடன் வந்திருக்கிறார் என்பது நன்றாக புரிந்துவிட்டது. படையுடன் வந்த நோக்கம் நோக்கம் தெரியவில்லையா? 56 தேசத்திலே தலைமை பீடமாக வழங்கக்கூடிய கஜகேதான் என்பது தாங்களுக்கு தெரிந்த உண்மை. எமக்கு சேர வேண்டிய கப்பத்தை 54 சிற்றர்கள் கப்பு கட்டுகிற பொழுது நீ ஒருவன் மட்டும் 3 ஆண்டு காலம் கப்பம் கட்டாமல் இருப்பதற்கு காரணம் ஏதும் இருக்கிறதா? மாமன்னன் அப்படி சொல்வதற்கு வெட்கமாக இல்லை உனக்கு? மக்களுக்கு ஒரு நீதி, மன்னனுக்கு ஒரு நீதி என்று பாகுபாடு பார்க்கின்றாயே. கடந்த 3 ஆண்டு காலமாக நாட்டிலே வானம் பொழியாமல் பூமி விளையாமல் பாடுபடும் மக்கள் அனைவரும் பசியும் பஞ்சத்திற்கு உட்பட்ட அவதிக்குள்ளாய் இருக்கிறார்கள் என்று நன்றாக தெரிந்திருந்தும் நீ வருடம் தவறாமல் கப்பம் கேட்டு ஓலை எழுதி கொண்டிருக்கிறாய். 54 தேசத்தை சிற்றர்களும் கப்பம் கட்டி வர இவன் ஒருவன் மட்டும், தூய்மைச்சனன் ஒருவன் மட்டும் கப்பம் கட்டாமல் அடிபணிய மறுக்கிறான். அதனால் சக்கரவர்த்தி என்ற அந்தஸ்து நமக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு ஆதங்கம். ஆமா, அதாவது நீ அடிப்படையவில்லை என்ற காரணத்திற்காக நான் படையெடுத்து வரவில்லை. இப்பொழுது எதற்காக படையெடுத்தும் படையுடன் வந்திருக்கிறார்? அதாவது மற்ற சித்தர்கள் அனைவரும் கப்பம் கட்டுகின்றார்கள். ஆனால் நீ ஒரு காரணம் சொல்கிறாய். அதாவது வானம் பொழியவில்லை, பூமி விளையவில்லை என்ற காரணத்தை உரைக்கின்றாய். மற்ற தேசத்து மன்னர்களெல்லாம் கப்பம் கட்டுகின்ற பொழுது, அதாவது எனக்கு அமைச்சராக இருந்த உன்னை ஒரு நாட்டிற்கு மன்னனாக ஆக்கி பார்க்க வேண்டும் என்பதற்காக தகுதியும் திறமையும் இருந்த ஒரே காரணத்தினால் இருந்தது. தகுதி திறமை அத்தனை உங்களிடத்தில் இருந்தது. அமைச்சராக இருந்த உன்னை அரசராக்கி பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு நாட்டை உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன். அதற்காக நீ ஒருவன் மட்டும் கப்பம் கட்ட மறுப்பதா? கப்பம் கட்ட முடியுமா முடியாதா? 54 தேசத்து சிற்றர்களும் கப்பம் கட்டி வர யான் ஒருவன் மட்டும் கப்பம் கட்டாமல் இருப்பதால் உனக்கு என்ன நட்டமா? அதாவது மற்ற சிற்றர்கள் கப்பம் கட்டுகின்ற பொழுது நீ ஒருவன் மட்டும் கட்டாமல் இருப்பதால் உனக்கு எதுவும் லாபம் கிடைக்கிறதா? எனக்கு கடவுளை என்ற ஒரே காரணத்திற்காக வீரனாக இருந்தால் இரவோடு இரவாக படையுடன் வந்திருப்பாயா? இந்த இருட்டு வேளையிலே திருட்டு நாய்களைப் போல படையுடன் வந்திருக்கிறாய். இருட்டு வேளையிலே திருட்டு நாய்கள் என்று சொல்கிறார்கள். வருத்தப்பட வேண்டாம். நாய் எப்படிப்பட்ட ஜீவன் தெரியுமா? நாய் நன்றியுள்ள ஜீவன். அதனால் தான் அந்த நன்றியோடு உங்களிடத்தில் வந்து கப்பத்தை பெற்று செல்லலாம் என்று வந்திருக்கிறேன். மறுப்பு ஏதேனும் தெரிவிக்காமல்
கப்பத்தை இப்பொழுது கொடுக்கிறாயா, கொடுக்க மறுக்கிறாயா? மடிந்து போனாலும் போவனை தவிர ஒரு காலம் உன்னிடம் பணிந்து போக மாட்டேன். இந்த தமிழ் மண்ணில் பிறந்த தூய்மை சேரன். அப்படியானால் தமிழ் மண் வீரம் செறிந்த மண். உனக்கு அடிபணிய மாட்டேன். மாட்டாயா? போட முடியாது. என்ன ஆணவம் பிடித்தவன், கப்பம் கட்ட முடியாது என்று என்னிடத்தில் எதிர்வாக ஆளை கொண்டிருக்கிறான். கப்பம் கட்ட முடியுமா, முடியாதா? போருக்கு தயாராக இருக்கின்றாயா? போர்முனைக்கு வந்தவர்கள் ஒப்பாரி எனக்கு. அப்படியா? நடக்கட்டும், போ. இப்பொழுது இறுதியாக உமக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன். கப்பம் கட்ட முடியுமா, முடியாதா? வெட்கமடா. யாருக்கடா வெட்கம்? தனி ஒருவனாக இருக்கும் என்னை இரு தடியர்கள் வந்து அடித்து விட்டார்கள். நியாயமா? ஆனால் என் நாடு நகரங்களை அபகரித்து கொண்டாய். எனது சிங்க கொடிதலை இறக்கி உனது கழுகு கொடிதலை ஏற்றிவிட்டாய். உண்மைதான். ஆனால் உன்னிடம் மன்னிப்பு கேட்கலாம் என்று நினைத்தேன். அதாவது இடத்தில் மன்னிப்பு கேட்பதாக தெரிவிக்கின்றான். அப்படியானால் என் காலடிகளை விழுந்து நீ மன்னிப்பு கேட்டால் உனது நாகரிகம் மொத்தமும் படுத்தி விடுகிறேன். வந்து விட்டேன். முடிவுக்கு வந்து விட்டாய். கப்பம் கட்டுவதற்கு பார்த்தீர்களா? அடிமேல் அடி எடுத்தால் அம்மிய நகரம் என்று சொல்றாங்களே. அடே உதவுவது போல் அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். உண்மைதான். பயந்து விட்டார் அமைச்சரே. துமிச்சேனா, அப்படி என்றால் 3 ஆண்டு கப்பத்தையும் பாக்கியில் நம்ம கொடுத்து விடுகிறாயா? என்னை அடித்து உதைத்ததிலேயே சற்று களைப்புற்று இருக்கிறாய் நீ. அதனால் அந்த புறத்தனை சென்று மது அருந்திவிட்டு ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மந்திரியாரிடம் ஒட்டுமொத்த கப்பத்தை நான் கொடுத்து அனுப்புகிறேன். உண்மையாகவா? உண்மையா? நண்பன் என்றால் இப்படி அல்லவா இருக்க வேண்டும். அதாவது 3 ஆண்டு கப்பத்தையும் பாக்கி இல்லாமல் கொடுத்து விடுகிறீர்களா? கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கவா, இல்லை ஒட்டுமொத்தமாக கொடுக்கவா? கொடுப்பது கொடுக்க போகிறேன், மொத்தமாக கொடுத்து அனுப்புங்கள். அப்படியா? நான் வருகிறேன். 3 ஆண்டு கப்பம் சூழ்ச்சி செய்யறாங்க. அதை நம்பிட்டு போறீங்க. அதையும் ஒன்று சொல்றான் பாருங்க, மது அருந்து விட்டு வாருங்க. ஆமா, பக்கத்துல பாண்டிச்சேரி இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு போல. எனக்கு மது மாது இதுதானே எனக்கு பிடிக்கும். அது உங்களுக்கு பிடிக்குங்க. அவன் ஏதோ சூழ்ச்சி பண்ணி என்ன மாற்றான்னு எடுத்துட்டு போறேன்னு சொல்றீங்களே. ஏன் கலந்துக்கிறீர்கள்? ஆனால் தனியா விட்டுட்டு போறீங்களே. இவன் மந்திரி கஜகேது மந்திரி.